இந்த திருச்செந்தூர் திருப்பதியிலே மிக அழகாக ஆதிசங்கரர் அருள் பெற்ற திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகின்றது. ஆதிசங்கரருக்கு நோய் ஏற்பட்ட போது அந்த தீராத நோயை செந்திலம்பதியான் தீர்ப்பான் என்று செந்திலம்பதியானை இந்த திருத்தலத்திற்கு வந்து ஆதிசங்கரர் வழிபட்டு இங்கே பிரசாதமாக தரப்பட்ட விபூதி இலையினால் தன்னுடைய நோய் நீங்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணிய புஜங்கம் என்கின்ற அற்புதமான ஸ்தோத்திரத்தை பாடி அருளினார். அவருடைய வழிவழியாக வந்த சிங்கேரி பீடாதிபதிகளினுடைய பேர் ஆசி பெரும் கருணையினால் இந்த செந்தில் ஆண்டவரினுடைய ஆலயத்திலே சிறப்பாக அற்புதமாக வழிபாடுகள் நடைபெற்று ஜகத்குரு சங்கராச்சாரிய ஸ்ரீ 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 பாரதி தீர்த்த மகா சுவாமிகள் ஜூன் 27, 1983 ஆண்டு திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை நிகழ்த்தி அருளினார். தற்போது ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ விதுசேகர பாரதி மகா சுவாமிகள் ஆதிசங்கரர் தீராத நோயை தீர்த்த இந்த திருத்தலத்திற்கு தன்னுடைய குருநாதரினுடைய நினைவாக இங்கே வருகை தந்து இங்கே நமக்கு இங்கே அருளாசி புரிய எழுந்தருளி அருளி இருக்கின்றார். நோய்களை தீர்த்து முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார் என்பது நோய்களை தீர்த்து அருளக்கூடியவர் முருகப்பெருமான் என்பதில் இந்த திருத்தலத்திலே அநேகமான அருளாளர்களுக்கு அவர் அருளி செய்திருக்கின்றார். அதிலே வாய் பேச முடியாத ஊமை பிள்ளையையும் பேச வைத்தவர் இந்த முருகப்பெருமான் என்பதில் நாம் அனைவரும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. முருகனுடைய கடைக்கண் பார்வை இருந்தால் பேசாதவர்களும் பேசுவார்கள். முருகப்பெருமானின் கடைக்கண் பார்வை இருந்தால் நடக்காத செயல்கள் அனைத்தும் நடக்கும். முருகன் கருணை இருந்தால் கிடைக்காதது எல்லாம் கூட நமக்கு கிடைக்கும். நமக்கு இல்லை என்று ஒன்றை சொன்னால் கூட அதை உண்டு என்று தரக்கூடிய சக்தி படைத்த தெய்வமாக நம் சொந்த கடவுளாம் கந்தக்கடவுள் நமக்கு விளங்குகின்றார். தன்னால் பேச முடியாது என்று வருத்தப்பட்ட தன்னுடைய பிள்ளையை அழைத்து கொண்டு வந்து குமரகுருபரரின் தாயும் தந்தையும் இந்த திருத்தலத்திலே தவம் செய்து முருகப்பெருமானுடைய கருணையை பெற வேண்டும் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் 2, 3, 4, 5 என்ற 48 நாட்கள் முருகப்பெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்தனர். அந்த மண்டலமும் நிறைவு பெறப் போகின்றது. ஆனால் இங்கே முருகப்பெருமானோ என் குழந்தையை பேச வைக்கவில்லையே, நாங்கள் எதற்காக வாழ வேண்டும் என்று எண்ணிய குமரகுருபரரின் தாய் தந்தையர் அந்த குழந்தையை கையில் பிடித்துக் கொண்டு கடலுக்குள்ளே சென்று இறங்கி விடலாம் என்று முடிவு செய்து கடலிலே தங்களுடைய மரணத்தை தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். கடலிலே நடந்து செல்ல செல்ல குழந்தையின் கழுத்தளவிற்கு தண்ணீர் வந்து விடுகிறது. மரணத்தை கண்முன்னாடி அந்த குழந்தை பார்க்கிறது. அப்போது குழந்தையை பின்பகுதியிலே இருந்து ஒரு தோள் தட்டியது. தட்டிய உடனே அந்த குழந்தை திரும்பியது. தாய் தகப்பனும் திரும்பினர். இந்த குழந்தை போலவே ஒரு சிறு குழந்தை அங்கே நின்று கொண்டிருக்கின்றது. யார் அந்த குழந்தை என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிற போது அந்த குழந்தை இந்த குமரகுருபரனை பார்த்து கையில் ஒரு பொருளை காட்டி இது என்ன என்று கேட்டது. பேச முடியாத பிள்ளை எப்படி பேசும்? தாய் தந்தையர்கள் தவித்து நின்றனர். ஆனால் ஊமை குழந்தையோ வாய் திறந்து அதை பூ என்று சொல்லியது. கையில் காட்டியவர் யார்? கந்தக்கடவுள். கந்தக்கடவுள் என்ன என்று கேட்ட பிறகு பேசாத நாக்கு கூட பேசும் என்பதை நிரூபித்தது குமரகுருபரரினுடைய ஆட்சி. அப்படி குமரகுருபரர் தனக்கு கிடைத்த அந்த பேச்சை பூ என்று ஆரம்பித்தார். உடனே அந்த குழந்தை சொன்னது, ஓ இது பூவா, எங்கே இந்த பூவையும் என்னையும் வைத்து பாடு என்று சொல்ல அந்த பேசாத ஊமை குழந்தையாகிய குமரகுருபரர் பாடி அருளியதுதான் கந்தர் கலிவெண்பா. இன்றைக்கும் பேச வர இயலாத குழந்தைகளுக்காக இந்த கந்தர் கலிவெண்பாவை பாராயணம் செய்தால் அந்த குழந்தைகள் நன்றாக பேசும் என்பது இந்த தலத்தில் 100% கண்கண்ட உண்மையாகவே இன்றைக்கும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. குமரகுருபரர் அருளி செய்த தமிழ் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான தமிழ். அந்த தமிழை முருகப்பெருமானுக்கு நாம் மீண்டும் விண்ணப்பம் செய்யலாம்.
இந்த விமான பகுதியை சுற்றி இருக்கிறவங்கள ரொம்ப தயவு பண்ணி அன்பா ஒரு விஷயம் கேட்டுக்கிறோம். எல்லாரும் கொஞ்சம் உட்காருங்க, அனைவரும் உட்காருங்க. காவல்துறை மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். மேல நிக்கிறவங்க தயவு பண்ணி உட்காருங்க, எல்லாருமே உட்காருங்க. விமான பகுதியை சுற்றி கீழ்த்தளத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தயவு பண்ணி உட்காருங்க. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தான் மற்றவர்களுக்கு அது சௌகரியமா இருக்கும். அதனால தயவு பண்ணி அனைவரும் அமரும்படி உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டு மகிழ்கின்றோம். அண்ணாப்பாடு அடியவர்கள் பிறப்பை ஒழித்து அடியவர்கள் பிறப்பை ஒழித்து பிறப்பை ஒழித்து பெருவாழ்வு தேரும் கொடுக்க வரும் தேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமானில் பேராள பிள்ளை பெருமானில் பேராள பெருவாழ்வு தேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமானில் பேராள 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 சேராலிருதனே குலகரக சேராலிருதனே குலகரக சேராலிருதனே குலகரக சேவர் கொடியாய் திருச்செந்தூர் தேவா திருச்செந்தூர் தேவா திருச்செந்தூர் தேவா திருச்செந்தூர் திருச்செந்தூர் தேவா தேவரே சிறையிட்ட செல்வா திருச்செந்தூர் தேவா திருச்செந்தூர் தேவா திருச்செந்தூர் தேவா திருச்செந்தூர் திருச்செந்தூர் தேவா தேவனே சிறைவிட்ட செல்வா என்று உன் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாயரே பரவி புகழ்ந்து திருப்புடன் அப்பா வா வா என்று உன்னை போற்ற உன்னை போற்ற உன்னை போற்ற பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வளர்த்து உள்கோ வடிவேல் முருகா வடிவேல் முருகா வடிவேல் முருகா வருகவே 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 செந்தில் வடிவேலனுக்கு அரகரோக
புனித கடமானது